தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நீதி கோரி தங்களுக்கான போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அவர்களுக்கான நீதி என்பது எப்பொழுதுமே மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதன் குறிப்பாக போராட்டத்துக்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள். வலிமையாக காணாமலாக்கப்பட்டோர் போராட்டங்கள் நடத்தினால் அங்கள் காவல்துறையினுடைய கெடுபிடிகள் என்பது ஏராளமாக இருக்கும். இந்த போராட்டத்திலையும் எப்படி இருக்க போகுது, அவர்களுக்கான நீதி வழங்கப்படும், அவர்களுக்கான சட்டம் நிர்வாகம் என்பதெல்லாம் சரியாக கிடைக்குமா இல்லையா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது சார்ந்துதான் நாம் இன்று ஆராய போகின்றோம். போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்து சென்ற நிலையில் இலங்கை ராணுவத்தால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற தவறியிருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களது அன்றாட வாழ்வியலுடன் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இலங்கை ராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட நிலத்தை விடுவித்தல், சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தல், புனர்வாழ்வின் பின் விடுதலையான முன்னாள் போராளிகளை மீண்டும் கைது செய்யா வண்ணம் பாதுகாத்தல், பௌத்த மயமாக்கலை தடுத்தல், தமிழர்கள் நிலப்பரப்பில் இடம்பெறும் குடியேற்றங்களை தடுத்தல், யுத்த காலத்தின் போதும் ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்பவும் ராணுவத்திடம் ஒப்படைத்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோரை தேடுதல் என பல பிரச்சனைகள் உள்ளன. இவை அன்றாடம் அவர்களது வாழ்வியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பது ஏனையவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதும் ஆழமாக நோக்கப்பட வேண்டியதும் ஆகும். இலங்கை நாட்டை பொறுத்தவரை யுத்த காலத்தில் அதாவது முப்படைகள், காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு துறையினரால் சந்தேகத்தின் பேரிலும் சுற்றி வளைப்புகளின் பேரும் கைது செய்யப்பட்டவர்களும் இறுதி யுத்தத்தின் போது அரசாங்கத்தினதும் இராணுவத்தினரதும் அறிவிப்புக்கு அமைய பலர் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டதுமே காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் ஆவர். சுமார் 16,000 தொடக்கம் 20,000 வரையிலானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நிறுவனங்களினதும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களினதும் அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து காத்திரமான முடிவுகளை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் புறச்சூழல் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் அதில் உள்ள முன்னேற்றம் என்பது கண்துடைப்புடனே உள்ளது. தற்போதைய அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமானது தேர்தலின் போது காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி வழங்கப்படும் என உறுதியளித்திருந்த நிலையில் இன்று ஆட்சி பீடம் ஏறி மாதங்கள் பல கடந்த நிலையில் அது குறித்து மௌனமாக இருப்பது கடந்த அரசாங்கத்தை போன்றதே இவர்களது செயற்பாடும் அமைய போகின்றது என்ற சந்தேகத்தையே தோற்றுவித்திருக்கிறது. கடந்த அரசாங்கமானது பொறுப்பு கூறுவதற்கான அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 2 பிரேரணைகளை ஏற்று அவற்றை நிறைவேற்றுவதற்கான இணை அனுசரணை வழங்கியிருக்கிறது. அதுடன் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றையும் நிறுவியிருக்கிறது. ஆயினும் சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் கால நீடிப்புகளூடாக அதனை நீர்த்து போக செய்வதற்காகவும் இவற்றின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தவிர அதில் எந்த முன்னேற்றத்தையும் அவதானிக்க முடியவில்லை. அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக அழுது தீர்த்து விதியை திட்டி கண்ணீர் காயத்தை ஆற்றிவிடலாம். இவர்களுக்கு கிருஜைகளை நடாத்தி ஆத்ம சாந்திக்காக வழிபடலாம். ஆனால் தம் உறவுகளுக்கு என்ன நடந்தது, உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா, இன்று வருவார்களா நாளை வருவார்களா என தினம் தினம் எதிர்பார்ப்போடு செத்து பிழைப்பது எத்தனை கொடுமையானது. இந்த நிலைமை வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதது. அனுபவிப்பவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய துயரத்தின் அதி உச்சம் அது. அந்த உச்சகட்ட துயரத்துடனேயே காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தமது பிள்ளைகள், தமது கணவன்மார், மனைவிமார், உறவுகள் மீள வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். அவர்கள் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை எண்ணி தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கால நீடிப்புகளும் இழுத்தடிப்புகளும் செய்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அரசாங்கம் யாருக்கு பொறுப்பு கூறப்போகிறது? காணாமலாக்கப்பட்டோரை தேடி அலைந்து திரிந்து நாளாந்தம் போராட்டம் நடத்தி தாய்மார்கள் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் தமது பிள்ளைகளின் முடிவு தெரியாமலேயே தமது உயிரையும் மாய்த்து விட்டார்கள். இந்த நிலையை நீடிக்க விடுவதா, இல்லை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதா என்பதை தமிழ் தலைமைகள் உணர வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதியில் காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போராட்டங்கள் ஆண்டுகள் பல கடந்தும் நீண்டு கொண்டிருக்கிறது. அவ்வப்போது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் தமிழர் தாயக பிரதேசங்களில் போராட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்று வருகின்றன. மக்களின் கண்ணீரால் அந்த
பிரதேசங்கள் தினமும் நனைந்து கொண்டிருக்கின்றன. போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளால் காலகாலமாக, அதாவது கடந்த காலங்களிலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளும் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. அந்த மக்கள் அரசாங்கம் மீது, தமிழ் தலைமைகள் மீது அதிருப்தி கொண்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். தொடர் போராட்டங்களால் உடல் உள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்டோர் பலர் சிறைச்சாலைகளிலும் இராணுவ தடுப்பு முகாம்களிலும் மற்றும் சித்திரவதை கூடங்களிலும் இருப்பதாக ஆதாரங்கள் பலவும் தகவல்களும் வெளியாகி இருந்த நிலையிலும் கூட அவர்களை விடுவிப்பதற்கு அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு சர்வதேச அழுத்தத்தின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை பதிலளிக்க வலியுறுத்திய நிலையில் தமிழ் தலைமைகள் ஒற்றுமையாக செயற்படாமையே என்பது நம்பிக்கையோடு இருக்கும் அந்த மக்களின் மனங்களில் பலத்த சலனத்தை உருவாக்கி இருக்கிறது. நாடு கடந்த நிலையில் புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற தமிழ் உறவுகள் கூட தமது நாட்டையும் மக்களையும் நேசித்தவராக இந்த நாட்டில் இடம்பெற்ற உரிமை போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். அதில் பல ஈழ உணர்வாளர்கள் கலந்து கொண்டு தமது உறவுகளுக்காக குரல் கொடுத்திருந்தனர். ஆனால் இங்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களது வாக்கில் பதவிகளையும் சொகுசு வாழ்க்கையையும் பெற்று வலம் வரும் அந்த மக்களின் தலைவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. காணாமலாக்கப்பட்டோருக்கான செயலகம் தொடர்பில் ஐநா மனித உரிமையை ஏற்று கடந்த கால அரசாங்கத்தால் சட்டம் மூலம் ஒன்று உருவாக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டோருக்கான செயலகம் உருவாக்குதல் மற்றும் நிர்வாகமும் கடமைகளை நிறைவேற்றுதலும் என்ற பெயரிலான அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இருப்பினும் அந்த அலுவலகம் குறித்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளும் மனித உரிமையாளர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். இந்த அலுவலகத்தின் கடந்த கால செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அது வெறுமனே கண்துடைப்பு அலுவலகமாகவோ அமையப் போகின்றது என்பது புலனாகிறது. ஆக இந்த நாட்டில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை இந்த அரசாங்கம் சிரத்தையுடன் கையாள்வதாக தெரியவில்லை. ரகசிய தடுப்பு முகாம்கள், சிறைச்சாலைகள் என தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் பெயர் விவரங்களை வெளியிட்டு அவர்களை அவர்களது குடும்பத்துடன் இணைக்க வேண்டும். அத்துடன் காணாமலாக்கப்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களுக்கான இழப்பீடு சர்வதேச சட்ட நியாயங்களுக்கு ஏதுவான நிலையில் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் உயிருடன் இந்த காலப்பகுதியில் உழைத்திருக்கக்கூடிய பணத்தை வழங்குவதன் மூலம் அவர் கொல்லப்பட்ட காலப்பகுதியில் இருந்து அவர்களுக்கான ஒரு ஓய்வூதியத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த குடும்பங்களின் பொருளாதார நிலையை என்றாலும் குறைந்தபட்சம் தீர்க்க முடியும். ஒரு உயிருக்கான விலை என்பது பணம் அல்ல. ஆனால் கொல்லப்பட்டிருந்தால் அதற்குரிய பரிகாரமாக இழப்பீடு வழங்கப்படுவதும் அந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவதும் கட்டாயமானது. இதன் மூலமே மீள நிகழாமையை உருவாக்க முடியும் என்ற வகையிலான பல செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளிலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கோரியிருந்தார், இந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தங்களுடைய உறவுகள் இல்லாட்டி எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அந்த அரசியல் கைதிகள் சார்ந்த விடுதலை இல்லாட்டி அவர்கள் சார்ந்த எண்ணிக்கை, அந்த விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அதற்கு தங்களுக்கான அதாவது கால அவகாசத்தை கோரியிருக்கிறார்கள். அதனை ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் சமர்ப்பிப்போம் என உறுதி அளித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டு தங்கள் உறவுகளை தேடி ஆர்ப்பாட்டத்தின் போராட்டத்தையும் முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே அது கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருந்த உண்டு. அதுவும் இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் இப்படியே செய்வார்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு நகர்வுகளை மேற்கொள்வார்களா என்ற நிலைப்பாட்டோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருப்பினும் மகளிர் தினத்தன்று காணாமலாக்கப்பட்டோர் தங்களுடைய அன்றைய நாளை கூட போராட்டம் செய்வதற்கான அழைப்புகளை எல்லாம் கோரியிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்ற என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.